சிரமத்தில் இருக்கும் அதிமுக தொண்டர்களை உயரத்திற்கு கூட்டி செல்வேன் அப்படின்னும், கூட்டணியை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் பார்த்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியார் சொல்லியிருக்கிறாரு. அது என்னங்க ஐயான்னு கேட்குறாரு. எடப்பாடியை நீக்கிவிட்டு வேலுமணியை அதிமுக தலைவர் ஆக்குவது மேலே உள்ளவர்கள், நமக்கு வடக்கே மேலே உள்ளவர்கள் அதுல ஈடுபட்டிருக்காங்கன்னு பாதி பேருக்கு மேல வாங்கிட்டாங்க. பாதி பேருக்கு மேல வாங்கிட்டாங்கன்னா அப்படின்னா இவருடைய அதாவது இவருடைய நாற்காலிக்கு ஆபத்துன்றதுனால எல்லாருக்கும் எல்லா எம்எல்ஏக்கும் ரெண்டு ஸ்வீட் பாக்ஸ், ரெண்டு. நீ ஒண்ணுன்னா நாங்க ரெண்டு. சரி. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் நிர்வாகி ஒருவர் மீதான வழக்கில் பிணை கொடுத்த உச்ச நீதிமன்றம் அவர் வழக்கு முடியும் வரை எந்த பொது பதவியும் வகிக்க கூடாது என்றிருக்கிறது. இது தமிழ்நாட்டுக்கும் பொருந்தாதா? நீதிபதிகள் வேற வேறையா இருக்கலாங்க, சட்ட புத்தகம் ஒண்ணுதானே. பெங்களூரில் தமிழர்கள் பிரிட்டிஷாருக்கு அடிமைகளாக இருந்ததாகவும் கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி அருண் பேசியதாக பெரிய சர்ச்சையாகி இருந்தது. இதான திராவிட மாடல்னு பீத்திக்கினீங்க. அங்க உள்ள காங்கிரஸ், அங்க உள்ள பிஜேபி, அங்க உள்ள எல்லாம் ஒன்னா சேர்றாங்கல்ல. உங்களுக்கு அந்த ஒத்துமை இல்ல, அந்த அந்த ஒற்றுமை உணர்வு உங்களுக்கு இல்லாமல் போனது என்பது தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொன்னது போக எப்ப சொன்ன அந்த மாதிரி நாங்க திராவிட மாடல் இல்ல சொல்லிட்டு இல்லைங்க. தமிழ் என்று சொன்னாதானே தலை நிமிர்ந்து நிக்க முடியும். நியூயார்க்கில் ஒரு வாழைப்பழத்தை சோட்டில் ஒட்டி வச்சுட்டு சுமார் 50 கோடி ரூபாய்க்கு ஏலம் விட்டு இருக்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்குறாரு ஆச்சரியமா. கரை எங்க, எறும்பு சாக்கு பையங்க, கரையான் அரிசி 1900 கோடி எங்க சிந்தி போச்சு. இப்படி இது எவ்வளோ நுணுக்கமான கலைகள் இங்கே இருக்கு. அதானி குழுமத்துடன் கேரளா விழிஞ்சம் துறைமுக ஒப்பந்தம் மார்க்சிஸ்ட் அரசு கால நீட்டிப்பு செய்துள்ளது. அதானி நல்லவரா கெட்டவரா? அப்புறம் தமிழ்நாட்டில் எதுக்காகவோ போய் மாப்பிள்ளைய போய் பார்த்தாங்க, எல்லாம் ரகசியமா போன ஜூலை 23 அப்புறம் மறுபடியும் ஒரு வாரம் பொறுத்த ஒரு பையன் கிரண் அதானி மறுபடியும் சந்திச்சாரு. நம்ம பேசியிருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இல்லை. சபையில் நடுநிலையாக இருக்குப்பார் தமிழ்நாட்டில். சபையில நடுநிலையாக இருப்பதாக சொல்லும் நாயகர், சொல்லப்படும் நாயகர் அவருடைய மகன் பேர்ல தான். அது எவ்வளவு கோடி. இங்க மோடி கூட இருக்கிற அதானி தாங்க கெட்டவர், நமக்கு தெரிய மாட்டிருக்குது. ராவணா பார்வையாளர்களுக்கு வணக்கம். திரிசக்தியார் இந்த வாரம் கேள்வி பதில் பகுதி 2 தொடர்கிறது. ஐயா அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க. முக்கியமான சில கேள்விகள்லாம் வந்திருக்கு இந்த முறை ஐயா. சரிங்க. வழக்கம் போல வடிவேல் ராஜன் மதுரை நம்ம ஹீரோ வந்துட்டாரு. அவர் என்ன கேட்கிறாரு, சிரமத்தில் இருக்கும் அதிமுக தொண்டர்களை உயரத்திற்கு கூட்டி செல்வேன் அப்படின்னும், கூட்டணியை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் பார்த்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியார் சொல்லியிருக்கிறாரு. அது என்னங்க ஐயான்னு கேட்குறாரு. இந்த ஆள் கேட்டாலே ஏதோ இந்த சிண்டு முடிகிற வேலையை கரெக்டாக செய்வார். அதாவது நமக்கே இவர் குருவா இருக்க வேண்டியவர் இந்த வடிவேல் ராஜன். என்னைக்காவது ஒரு நாள் நிறைய பேர் அவர் ஏதோ கற்பனை கதாபாத்திரன்றாங்க, ஒரு நாளைக்கு அவரை கூப்பிட்டு நம்ம பேட்டி எடுக்கணுங்கிறது என்னுடைய விருப்பமும் கூட வடிவேல் ராஜனை. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு சுவையான ஒரு சுவாரஸ்யமான நபருங்கிற வகையில் அது விடுவோம். அவர் அதிமுகவில் பேசியிருக்காரு, உயரத்துக்கு கொண்டு செல்வேன்றார். சிரமத்தில் இருக்கும். ஆமா, சிரமத்தில் இருக்கு, நான் ஒன்னும் உயரத்துக்கு கொண்டுட்டு போவான். ஆமா, இவரே சிரமத்துல தானே இருக்காரு. இவர் முதல்ல உயரத்துக்கு போனால அப்புறம் இவர் கீழே இருக்கிறவங்கள நிர்வாகிகளும் தொண்டர்களும் எல்லாம் தான் முடிஞ்சிச்சு. எப்ப என்ன சிரமம் என்ன முடிஞ்சிருச்சு, வழக்கு அது இது முடிச்சு ஓபிஎஸ் தூக்கி போட்டாச்சு, கட்சி கைக்குள்ள வந்துச்சு, சின்னமும் வந்துருச்சு. வேற என்ன பிரச்சனை இருக்கு? என்னங்க, நான் இன்னும் அதாவது இப்போ ஒரு சரி, இப்போ நீங்க என் வாயை கிண்டிட்டீங்க, வேற வழி இல்லை, நான் ராஜாங்க ரகசியங்களை சொல்லிதான் ஆகணும். சமீபத்துல சில நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம பேசுனதை ஒட்டி, அதாவது வேலுமணி தங்கமணி இவர்களை வைத்து எடப்பாடியை ஓரமிட்டுவதற்கான சில ஏற்பாடுகள் நடக்கிறது. அவர் பாஜகவுடன் ஒரு சரியான பாதையில் செல்லவில்லை என்றால்
அப்படின்றத நம்ம ஒரு பல முறை பேசியிருக்கோம். ம். ஒரு புலனாய்வு பத்திரிகையில வந்து நெற்றிக்கண்ணை திறக்கக்கூடிய ஒரு பத்திரிகையில வந்து எடப்பாடி, விஜய், அப்புறம் பாஜக எல்லாரும் வந்து ராமதாஸ் இவங்கெல்லாம் கூட்டணின்னு சொல்லி ஒரு ஒரு ஃபோட்டோலாம் போட்டிருக்காங்க. எடப்பாடி ஃபோட்டோ அட்டைப்படம் போட்டிருக்காங்க. இன்னொரு புலனாய்வு பத்திரிகையில் அவங்க வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, வேலுமணியின், அதாவது கிட்டத்தட்ட நான் அந்த வார்த்தையில் அவங்க போட்டது சொல்ல வேணான்றதுக்காக சொல்கிறேன், வேலுமணியின் எடப்பாடி அவுட்டு, எடப்பாடியை நீக்கிவிட்டு வேலுமணியை வந்து அதிமுக தலைவராக்குவது மேலே உள்ளவர்கள், நமக்கு வடக்கே மேலே உள்ளவர்கள் வந்து அதில் ஈடுபட்டிருக்காங்கன்னு இந்த விஷயத்த நம்ம வந்து ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னால் 2 முறை பேசியிருக்கோம். நம்ம இது மாதிரி வரப்போகுதுன்னு, அப்படி நடந்தால் வந்து இரட்டை இலை வந்து முடக்கப்படும்னு நம்ம 3 எபிசோட் 2 வாரம் முன்னாலே பேசியிருக்கோம். இப்போ அதை அட்டைப்படமாக போட்டிருக்காங்க. ரைட்டு, மற்றவர்களுக்கு வந்து நாம் வந்து முன்னோடியாக இருக்கிறோம், தகவல் உங்களுக்கு முன்னாடி வந்திருக்கு, முன்கூட்டியே நாம வந்து மக்களுக்கு தெரிவிக்க முடியுதுங்கிறத பத்தி நமக்கு மகிழ்ச்சி. நம்ம மட்டும்தான் உண்மையை சொல்லணும்னோ தகவலை சொல்லணுங்கிறதுல யார் வேணாலும் சொல்லலாம். நான் சில சமயங்களில் நமக்கு முன்னால கூட மற்றவர்கள் சொல்லலாம். அதில் அந்த யதார்த்தங்களை விட்டு விடுவோம், விஷயத்துக்கு வருவோம். சமீபத்தில் இப்ப அடிபடுற செய்தி அந்த ஒரு மாசத்துக்குள்ள என்னன்னா, சசிகலா அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் வந்து சசிகலா, டிடிவி மற்றவர்களை ஏற்றுக்கொண்டு, நான் தான் கூட சொல்லுவேன், அவங்க வந்தா வந்து வாக்கு வங்கியில் ஒன்றும் பெருசா வந்துடாது, ஆனா அந்த இமேஜ் இம்ப்ரூவ் ஆகும். அதிமுக என்ற கட்டமைப்பு இமேஜ் மக்களுக்கு வந்து திமுகவுக்கு இவங்க ஈக்குவலா டஃபா அப்படிங்கிற அந்த இமேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதுக்காக தான் வந்து அவங்கள கூப்பிடணும்னு, அவங்கள உள்ள வைக்கணும்னு சொல்றாங்க. 6 அமைச்சர்கள் 12 மற்ற நிர்வாகிகள்லாம் வந்து எடப்பாடிட்ட அழுத்தம் கொடுத்தாங்க. அவர் ஒத்துக்க மாட்டேன்ட்டாருன்னா அப்ப அடிக்கடி சொல்லிட்டு இருக்காரு, அவர் வந்து நாங்கள் யாரை வேண்டுமானாலும் கூட்டணியில் வந்து சேர்த்து கொள்வோம் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்தாரு 2 வாரம் முன்னாலே, 10 நாளைக்கு முன்னால. யாரு? எடப்பாடி அவர்கள். திடீரென்று உடனே மறுநாள் அதுக்கு ஜெயக்குமார் 2 நாள் பொறுத்து ஜெயக்குமார் அவர்கள் என்ன பண்ணிட்டாருன்னா, அப்படி சொன்னது வந்து பாஜகவை தவிர்த்து அப்படின்னு இவர் தான் சொன்னார். பாஜகவை தவிர்த்துன்னு எடப்பாடி பேசல, ஜெயக்குமார் பேசுனது சரின்னு சொல்லல. மேலிடத்திலிருந்து எடப்பாடியை கூப்பிட்டு, என்னங்க ஏதோ பாஜகவை தவிர்த்துன்னு ஏதோ பேசியிருக்கா மாதிரி தெரியுதுன்ன போது அவர் வந்து, அண்ணே அது நான் இல்லைங்க, ஜி ஜி மேனகி ஜி, நான் இல்லைங்க, அது வந்து இந்த ஜெயக்குமார் தான் ஏதோ ஆர்வ கோளாறுல அப்படி பேசியிருக்காரு, நான் சொல்லி அவர் பேசல, நான் வந்து பூடகமா தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னதாக நமக்கு டெல்லி பட்சி ஒண்ணு சொல்லுது. சரி, அப்படின்னா உங்களுக்கு என்ன அர்த்தம் புரியும். இதுக்கு நடுவுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க சசிகலா அவர்கள் வந்து இந்த எம்எல்ஏக்கள்ல யார் வந்து இன்னும் தங்கிட்ட ஒரு விசுவாசமா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஐயா உங்களுக்கு எல்லாம் நான் ஏதாவது உதவி, இந்த தீபாவளி ஒட்டி ஏதோ ஒரு காரணம் என்ன, தீபாவளி, அமாவாசை, பௌர்ணமி ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டியதானே, அது ஏகாதசி ஏதோ ஒன்று. ஆமா, ஸ்வீட் பாக்ஸ் வந்து ஆளுக்கு ஒரு ஸ்வீட் பாக்ஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், பெரிய பெருசு, 1 கோடி. ஆமா, இது வந்து கொடுத்தோம். இது கேள்விப்பட்ட உடனே அவர் எடப்பாடியார் சொன்னார், அதெல்லாம் ஒரு 4-5 பேர் வாங்கினா அதிகம், யாரும் வாங்க மாட்டாங்க, எல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கீழே உள்ள நம்ம வேலுமணி, தங்கமணி, ரங்கமணி, இன்னும் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் போய் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்க, ஐயா கிட்டத்தட்ட 50% மேல எல்லாரும் வாங்கிட்டாங்க. நம்ம எம்எல்ஏ 68 பேர் இருக்காங்கல்ல, அது பாதி பேருக்கு மேல ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டாங்க. அவருக்கு பெரிய அதிர்ச்சி. உடனே அவர் என்ன பண்ணாரு, அடடா கட்சி நம்ம கை விட்டு போயிடுது, பாதி பேருக்கு மேல வாங்கிட்டாங்க, பாதி பேருக்கு மேல வாங்கிட்டாங்கன்னா அப்படின்னா இவருடைய, அதாவது இவருடைய நாற்காலிக்கு ஆபத்துன்றதுனால எல்லாருக்கும் வந்து எல்லா எம்எல்ஏக்கும் 2 ஸ்வீட் பாக்ஸ். 2 நீ ஒண்ணுன்னா நாங்க 2. சரி, நாங்க திராவிடர் பாரம்பரியத்துல வந்தவங்க இல்லையா, இந்த பக்கம் 1 கொடுத்தாலும் வாங்கிப்போம், அந்த பக்கம் 2 கொடுத்தாலும் வாங்கிப்போம், மகிழ்ச்சி சந்தோஷம். யாரெல்லாம் அந்த பக்கம் 1 வாங்கினானோ அவன் உட்பட அந்த 2ஐயும் வாங்கி வச்சுக்கிட்டான். ஓ சரி, வர்றதையும் யாரு விட்டு போனோம். இதெல்லாம் வந்து நடந்திருக்கு. சரி, சுவாரஸ்யமா இருக்கு கதை. இதெல்லாம் வந்து இந்த 1 மாசத்துக்கு முன்னாள் நடந்திருக்கு. இந்த தகவல்கள்லாம் எனக்கு வந்து டெல்லி தகவல்கள்.
டெல்லி தகவல்கள்ல எனக்கு வர தகவல்கள்ல 90% அக்யூரசி இருக்கும். ஓரளவுக்கு ஓரளவுக்கு இது வரைக்கும் என்னுடைய அனுபவத்துல. உடனே தான் 12 இடத்துல எடப்பாடியுடைய ஆதரவாளர், நீங்க அதுக்கு வந்து பினாமின்னு சொல்லுவீங்க, நான் அப்படி சொல்ல மாட்டேன், நமக்கு எதுக்கு வம்பு. அதாவது எடப்பாடியுடைய ஆதரவாளர், அவருடைய நெருக்கமான நட்பு வட்டத்தில் இருந்தவர், அவர் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது நிழல் முதலமைச்சராக கருதப்பட்ட சேலம் இளங்கோவன் சம்பந்தப்பட்டு ஒரு 12 இடங்கள்ல வந்து ரெய்டு நடந்துச்சுங்க. ஆமா 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 ஆமா, பரபரப்பா பேசப்படும். இது என்னடா திடீர்னு இந்த பக்கம் ரெய்டு வந்து அந்த ஸ்வீட் பாக்ஸ் 2 ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தாங்க பாருங்க. ஒருத்தருக்கு 2 ஸ்வீட் பாக்ஸ் அவர் மூலமா தான் கொடுத்தாங்க. இனிப்புகள் வழங்கப்பட்டன தீபாவளியை ஒட்டி அப்படின்றதுனாலதான் அந்த ரெய்டு வந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு வந்த ஒரு செய்தி. சரி, அப்போ வந்து இவர் அசராம அப்படி இருக்காரு பாருங்க. அப்போ அவங்க அங்க மேலிடத்துல இருந்து பாக்குறாங்க, என்ன ஒரு ஆட்டி பார்த்தாதான் சரியா வரும் அப்படின்னு. இப்போ போன வாரம் வந்து ஐயா வேலுமணி அவர்களுக்கு தொடர்புள்ள சில இடங்கள்ல வந்து இடி ரெய்டு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு அண்ணன் தம்பி ஒருத்தர் வந்து அதிமுக நிர்வாகி, அவர் பேர் வந்து பழனிவேல் நினைக்கிறாமா. அப்புறம் இன்னொருத்தர் பாஜக நிர்வாகி, பாஜகலயே சும்மா உள்ளூர் நிர்வாகி, அவர் பேர் முருகானந்தன். 2 பேரும் அண்ணன் தம்பி. அவங்க 2 பேர் வீடு உட்பட பல இடங்கள்ல வந்து உங்களுக்கு வந்து இது ரெய்டு நடந்திருக்கு. அவங்க மேல இருந்து சொல்லும்போது என்னங்க பாஜகலயே இடி ரெய்டு பண்ணுதுன்னா நாங்க எவ்வளவு நேர்மையா இருக்கும், நியாயமா இருக்குமா இல்லையா? ஆமா ஆமா ஆமா. நீங்க வந்து பிரதமர் அமித்ஷாவும் மோடியும் தான் வந்து இடியை கையில வச்சிருக்காங்கன்னு சொல்றீங்களா? அப்படியா இருந்தா பாஜக வீட்டுல ரெய்டு பண்ணுவோமா? என்ன கதைன்னா, இப்போ வேலுமணி கிட்ட வந்து பேசி வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி அவர் சில கமிட்மெண்ட் எல்லாம் பண்ணியிருக்கிறதா டெல்லிக்கு. ஆனா என்ன சொன்னாலும் எடப்பாடி பிடிவாதமா இருக்காரு. அங்க ஒரு ஸ்வீட் பாக்ஸ்னா நான் 2ன்றாரு. இந்த இந்த ஐபிஎல் ஏலத்துல வரா மாதிரி இப்படி என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. இப்ப நீங்க என்னன்றீங்க அப்படின்னு ஒரு உருட்டி தான் பண்ணியிருக்காங்க. இப்ப அதை ஒட்டி தான் இப்போ நான் சொன்ன ஒரு புலனாய்வு பத்திரிகையில வந்து வேலுமணி இவர் எடப்பாடி அவுட்டுன்னு சொல்லி ஒரு அந்த மாதிரி அர்த்தத்துல ஒரு அட்டப்படம் போட்டது மட்டும் இல்லாம ரெட்டை இலையே முடக்கம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. திரும்ப 2016 முதல்ல வந்து ரெட்டை இலை முடக்கப்படும் இன்னும் 3 மாதத்திற்குள்னு எழுதின ஒரே பத்திரிகை என்னுடைய பத்திரிகை தமிழக அரசு. நான் பேசினேன், திமுக தரப்புல இருந்து மேலிடத்துல இருந்து என்னை கூப்பிட்டு சோர்ஸ் கேட்டாங்க, அதிமுக தரப்புல இருந்து கேட்டாங்க, சொல்ல முடியாதுன்னு சொன்னேன். 3 மாசத்துக்குள்ள கரெக்டா 2.25 மாசத்துல வந்து அது நடந்துச்சு அப்படின்னு. இப்போ மீண்டும் அது நடக்குங்கிற மாதிரி வேற ஒரு புலனாய்வு பத்திரிகை போட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து தகவலா இருக்கும் அது. பட் இந்த கிட்டத்தட்ட இந்த தகவலை நம்ம ஒரு 3 வாரம் முன்னாடி நம்ம பேசிட்டோம். அப்ப அதிமுக வந்து இப்போ வந்து அப்படிப்பட்ட ஒரு சிக்கல் இருக்கு. இந்த சமயத்துலதான் போன தடவை யாரோ ஒரு தம்பி கேட்டிருந்தாரு, நேயர் வந்து அண்ணாமலை ரிட்டர்ன்ஸை பத்தி போன வார இஷ்யூலயே நம்ம போன எபிசோட்ல கேட்டிருந்தாரு, அண்ணாமலை ரிட்டர்ன்ஸ்ன்னு. இப்ப வந்து இதெல்லாம் வந்து நீங்க கூட்டி கழிச்சு பார்த்தா ஏதோ ஒரு படத்துல ராதா ரவி சொல்லுவாங்க, ஏதோ ஒரு மாற்றம் வருது சாதகமா, இங்க ஒரு பக்கம் ஒரு மாற்றம் வருது. பாஜக அதிமுக ஒரு ஏதோ ஒண்ணு தெரியுது இல்ல அதான் ஒரு வித்தியாசமா வருது இது. இப்போ வந்து இவரும் வேணாம் இவரும் வேணாம் போங்க, இவர் வேணாம் போங்க அப்படின்னு சொல்லி வச்சு நாங்க சேர்த்துக்கிறோம் அப்படின்னு. இப்போ அதாவது அதான் நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம், எடப்பாடியோட கண்ட்ரோல்ல இருக்கிற எம்எல்ஏவோட வேலுமணியோடைய கண்ட்ரோல்ல இருக்கிற எம்எல்ஏ ஜாஸ்தின்னு. இதுல வந்து இப்போ சமீபத்தில் ஒரு கள ஆய்வு கூட்டம், அது கூட நிறைய சேனல்கள் எல்லாம் விவாதிக்கப்பட்டது விவாத மேடையில. அதாவது கள ஆய்வு கூட்டமா கலவர கூட்டமான்னு எங்க பார்த்தாலும். இதுல ஒரு இங்க தலைமை கழகத்துல நடந்ததுல வந்து வெளியில சிவி சண்முகம் வந்து ரொம்ப கோபமா வெளியில வந்து அவர் பேசின சில வார்த்தைகள் அங்க இருந்த சில பத்திரிகையாளர்கள் எனக்கு சொன்னது, அந்த ஆள் என்ன நினைச்சிட்டு இருக்கான், அவன் தான் கட்சி கம்ப்ளீட்டா என்ன அவனுக்கு என்ன இது போட்டு கொடுத்துட்டோமா, நாங்கெல்லாம் சேர்ந்துதான் வந்து கட்சி, அந்த ஒத்தையாள் மட்டும் வந்து கட்சி நடத்திட முடியுமா, நாங்க இல்லாம அவர் எங்கிருந்து வந்தாரு அப்படின்னு வெளியில வந்து சிவி சண்முகம் சத்தம் போட்டுட்டு கொஞ்சம் அவருடைய வருத்தத்தையும் ஆதங்கத்தையும் கோபமாகத்தையும் கலந்து அவர் வெளிப்படுத்தினதாக பத்திரிகையாளர்கள் மத்தியில் ஒரு தகவல் அடிபடுகிறது. அதாவது எடப்பாடியார் போகும் பாதை சரியில்லை, பிடிவாதம் சரியில்லை, நம்ம வந்து கொஞ்சம் வளைந்து கொடுத்தாதான் திமுகவுக்கு நம்ம வந்து இல்லைன்னா திமுகவை நாமே வந்து தங்கத்தட்டில் வைத்து 2026 நாற்காலியில அரசு நாற்காலியில உட்கார வைக்கிற மாதிரி ஆயிடும்ன்றதுதான் உள்ள வந்து பேசின விவாத பொருள்.
அவர் எடப்பாடியார் வந்து யார் எப்படி வந்தாலும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது, இவங்க கூட கிடையாது, அவங்க கூட கிடையாதுன்னு சொல்றாரு. அவர் விஜயை நம்பி, விஜய் வருவாருன்னு நம்பி இருக்காரு. விஜய் வந்து இது வரைக்கும் எந்த விதமான பிடிமானமும் கொடுக்கவில்லை. வரேன்னு சொல்லலை, வரலன்னு சொல்லலை. ரெண்டாவது விஜய் வந்து இது சொல்லும்போது ஒரு ஒரு நமக்கு தெரிந்த ஒரு சோதிடர் ஒருத்தர், நீங்கள் உடனே நம்ம அரசியல் சோதிடர்னா நம்ம என்ன சோதிடர், அவர் ஒரு ஒரு பிரபலமான ஜோதிடர், உண்மையான ஜோதிடர். அதாவது ஜோதிடர் உண்மையானவரா இல்லையான்னு கேட்கறத விட அவர் சொல்லும் ஜோதிடம் உண்மையா இல்லையான்னு பின்னால பார்த்தா தானே தெரியும். நான் வந்து பொதுவா சொல்றேன், எல்லா ஜோதிடருக்கும் ஜோதிடர் நல்லவரா கெட்டவரான்றத விட அவர் ஒரு ஜோதிடம் உண்மையா இல்லையான்றது அவங்கவுங்களுக்கு நடந்தா தெரியும். நடந்தவங்க உண்மைன்னுவாங்க, இல்லாதவங்க இல்லைன்னுவாங்க, அது ரைட்டு. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிமுக விஜய் கூட்டணி ஏற்படும். விஜய் வந்து ரொம்ப பெருசா எதிர்பார்க்குற அளவுக்கு பெரிய அளவுக்குலாம் சீட்லாம் வாங்க மாட்டாரு. ரொம்ப ஒரு சிங்கிள் டிஜிட்ல தான் சீட் வாங்குவாரு. ஏதோ ஒரு 8-10 சீட்டு, 4, 5, 6 ஏதோ ஒரு அவ்வளோதான் வருவாரு. என்ன சொல்லிட்டீங்க, 80 இல்லைன்னு பேசிட்டு இருக்கிறதா சொல்லி வந்தது செய்தி. நிக்கிறது வர்றது சொல்றீங்க. நிக்கிறது நீங்க எவ்வளவு நாள் நிக்கலாம், 234லயும் நிக்கலாம். நீங்க ஜெயிக்கிறது எவ்வளவுன்னு தானே கணக்கு. அது வந்து சிங்கிள் டிஜிட்ல தான் வரும். அப்படி வரும்பொழுது ஆனா வந்து அவரை வந்து கூட்டணியில வச்சுக்கிட்டாக்க ஒரு அமைச்சர் பதவி தரதாக பேசப்பட்டிருக்கிறது. அதாவது பேசப்பட்டிருக்கிறது இல்லை, அவர் சொல்றது வந்து ஜோதிடத்துல சொல்றார். கூட்டணி வரும், இவர் சிங்கிள் டிஜிட்ல தான் ஜெயிப்பாரு, மிகப்பெரிய அளவுல ஒரு பெரிய அளவுக்குலாம் இல்ல, ஆனா துணை முதல்வர்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஒரு அமைச்சரை ஆக்குவாங்க அப்படின்னு ஜோதிடம் சொல்றாரு. அவருடைய ஜோதிடம் பலிக்குமா, எவ்வளவு தூரம் பலிக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் வந்து சொந்த காசு சூனியெல்லாம் வச்சுக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் என்னுடைய கணிப்பு, நம்ம ஏற்கனவே கருத்து சொல்லியிருக்கோம், விஜய் வந்து யாரோடையும் கூட்டணி வைக்காம தனியா நிப்பாரு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போ இவ்வளவு ஜோதிடம், இவ்வளவு தகவல்களை தாண்டியும் என்னுடைய கருத்து இல்ல, விஜய் நம்மகிட்ட ஆலோசனை கேட்கல, நம்ம என்ன பிரசாந்த் கிஷோரா 100 கோடிக்கு ஆலோசனை கொடுக்குறதுக்கு, ஃப்ரீயாக கொடுத்தாலே வாங்கிக்க மாட்டேன்றாங்க ஆலோசனை. ஆனால் வந்து நடந்ததுக்கப்புறம் எப்படி நடந்துச்சுன்னு வந்து கேட்குறாங்க. ரைட்டு. எதுக்காக சொல்லணும்னா, விஜய் வந்து தனியாக நிற்பது தான் அவருக்கு நல்லது. தன்னுடைய பலம் தனக்கே தெரியும், மக்களுக்கும் தெரியும். அடுத்த தேர்தலில் அதை வந்து மேம்படுத்தி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கு. இப்போ யார் கூட கூட்டணி சேர்ந்தாலும் இவருக்கு விழுந்த ஓட்டுகள் இவருக்கானதாக கருதப்படாது. அப்படி ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதுல ஒன்றும் அர்த்தமே இல்லை. இதுல வேற சித்தாந்தம் வேற. அவர் என்ன பண்ணிட்டாரு, எல்லா கட்சியுடைய கொள்கைகளையும் எடுத்து ஒரு டப்பால போட்டு ஒரு கலக்கி ஒரு உருட்டி ஒரு அவியல், சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்தையும் வந்து ஒரே பாத்திரத்துல போட்டு ஒரு கிண்டி இதுதான் எங்க சித்தாந்தான்ட்டாரு. அவருக்கே என்ன புரிஞ்சுதுன்னு தெரியல. பெரியாரை ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் அவருடைய கடவுள் மறுப்பை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொன்னதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இந்த மாதிரிதான் நான் ஒரே கொஞ்சம் குழப்பமா இருக்கு அவருடைய சித்தாந்தம் என்னங்கிறது. அதாவது நமக்கு புரியலன்னா பரவாயில்ல, அவருக்கு புரிஞ்சுதானே தெரியல. அது ரைட்டு. இதுதான் அதிமுகவுடைய இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்றது வந்து சமீபத்துல வந்த செய்தி. இதுல மற்ற பத்திரிகைகள்லயும் இதே மாதிரி ஒரு இதுல வந்திருக்கு. இது என்ன நடக்கும்னு தெரியல, பார்ப்போம் நம்ம பார்ப்போம். அடுத்தது தமிழரசன் சின்ன சேலத்துல வந்து கேட்கிறாரு, மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் நிர்வாகி ஒருவர் மீதான வழக்கில் பிணை கொடுத்த உச்ச நீதிமன்றம் அவர் வழக்கு முடியும் வரை எந்த பொது பதவியும் வகிக்க கூடாது என்றிருக்கிறது. இது தமிழ்நாட்டுக்கும் பொருந்தாதா? இல்ல, போன இதுல நான் ஏதோ ஒரு கேள்வியில வந்து இதை வந்து பேசியிருந்தேன். செந்தில் பாலாஜி கேள்வியில வேற ஏதோ ஒரு மாநிலத்துல, அப்போ மாநில பேர் மறந்துட்டேன், இப்போ வேற ஒரு கேள்வி மூலமா வந்துருச்சு. அது மேற்கு வங்காளத்துல அவரு பேர் ஏதோ குந்தால் கோஷா என்னமோ பேர், யாரோ ஒரு நிர்வாகி. அதுதான் நம்ம அந்த கேள்வியை வந்து நம்ம அதே தான் சொல்றோம். இதே உச்ச நீதிமன்றம் வந்து அவர் வேற எந்த பொறுப்பும் வகிக்க கூடாது என்று சொல்லும்போது இதையே வந்து செந்தில் பாலாஜிக்கு பிணை கொடுத்த போதும் சொல்லியிருக்கணும் அப்படிங்கறத நம்ம கூட சொன்னோம். வருத்தம், உச்ச நீதிமன்றத்தின் பேர்ல எனக்கு வந்து வருத்தம், ஆதங்கம் அப்படின்னு சொன்னது எதுக்காகனா, அது இனியா ஒரு தீர்ப்புல ஒரு மாநிலத்துல நீதிபதிகள் வேற வேறையா இருக்கலாங்க, சட்ட புத்தகம் ஒண்ணுதானே. அப்போ வந்து நீங்க வந்து அந்த விசாரணை முடியும் வரை, நிரபராதி என்று முடிவாகும் வரை நீங்க வந்து எந்த பொறுப்பும் வைக்க கூடாதுன்னு குந்தால் கோஷுக்கு ஒரு ரூலு, செந்தில் பாலாஜிக்கு ஒரு ரூலா? உச்ச நீதிமன்றம் ஒண்ணு தானே. அப்போ மக்களுக்கு வந்து எப்படி வந்து அப்போ இப்ப இந்த மாதிரி வரும்போதுதான் மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் போடணும், இல்ல வந்து ஒரு உச்ச நீதிமன்றத்துல கேஸ் போடணும்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்கறாங்க, அவங்களுடைய தன்னுடைய வக்கீல போய் பாக்குறது இல்லை. அதை பார்த்தா கூட என்ன சொல்றாங்க, யாருங்க ஜட்ஜு,
அவருக்கு வேண்டிய வக்கீல். ம். இது ரொம்ப சாதாரண நிகழ்வு. ஆமா, ஆமா. நான் சொல்றது வந்து ஏதோ நான் நீதிமன்றத்தை அவதூறு பண்ணணுங்கிறதுக்காக சொல்லல. ரொம்ப சாதாரணமா யாருக்கிட்ட வக்கீல் போனாலும் இதுல யார் வராங்கன்னா இவரா, உடனே வந்து அவருடைய சாதி, பின்புலம், அவருடைய சார்பு இதெல்லாம் பார்த்து யாரை வச்சா சரியா வரும். இது வந்து மிகவும் வந்து ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம். இது நீதி, அதாவது நீதியை நிலைநாட்டுவ சரியான பாதை இல்லை. நீதிபதியுடைய சார்பு, இனம், சாதி, மொழி இதெல்லாம் வச்சுதான் வழக்கறிஞரை நியமிக்கணும். அப்படி நியமித்தால் இது சாதகமாகும் அப்படிங்கிற ஒரு மக்களிடையே ஒரு நம்பிக்கை பரவி இருப்பது என்பது நீதிமன்றங்களுக்கு நீதிமன்றங்கள் மேலான மக்களுடைய நம்பிக்கை வந்து அவநம்பிக்கையாக இருக்கிறது. அதாவது அரசியலையும் தாண்டி வேறு வழி இல்லாம கடைசி லாஸ்ட் ரிசார்ட்டா தான் நீதிமன்றத்தை, கடைசி நம்பிக்கை, எளிய மக்களின் கடைசி நம்பிக்கை. அந்த கடைசி நம்பிக்கையும் வந்து இப்படி வந்து வரக்கூடாது, அதாவது பிரச்சனை ஆயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து நம்மளுடையது. அந்த குந்தால் கோஷ் விஷயத்துல என்ன சொன்னமோ அதே தான் வந்து இதை செந்தில் பாலாஜி இதைத்தான் நம்ம முன்னால சொல்லியிருக்கோம். சரிங்க ஐயா. வேல்ராஜ் புதுக்கோட்டையிலேருந்து கேட்குறாங்க, புதுக்கோட்டை மாவட்டம் ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் உதயநிதியினுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்தி போஸ்டர் போட்டுருந்தாங்க, பார்த்தேன். அவங்க பேர் இருந்தது கலெக்டருடைய. ஆமாங்க, அருணான்னு சொல்லி அவங்க பேர், IAS. இது ரொம்ப தவறானது. இன்ஃபேக்ட் வந்து தமிழ்நாடுடைய தலைமை செயலாளர் வந்து யார், திரு முருகானந்தம் அவர்கள், IAS அவர்கள் உடனடியாக அந்த அம்மாவை வந்து தற்காலிக இடைநீக்கம் செய்திருக்க. அவங்களுக்கு தெரியாம கூட அவங்க பேரை பயன்படுத்தி போட்டிருக்கலாம்ல. இல்ல, அப்ப கேட்டு அவங்க ஒரு அறிக்கை கொடுக்கணும்ல, கொடுத்துருக்கணும். சம்பந்தப்பட்ட போஸ்ட் ஒட்டணும் மேல நடவடிக்கை எடுத்து கைது பண்ணி. இல்லைங்க, நீங்க அதாவது அவங்களுக்கு தெரியாம கூட நடந்திருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. அதுல அது மட்டும் இல்ல, அவங்க பேர் மட்டும் இல்ல, கீழே வந்து வட்டார அலுவலர்கள் பெயர்லாம் இருக்கு. அப்போ வந்து ஆட்சியர் பெயர் மட்டும் இல்லாமல் பிற அரசு அதிகாரிகளுடைய பெயரோட இருக்கு, பதவியோட இருக்கு. இந்த வட்டார அலுவலர், இந்த வட்டார அலுவலர், ஊராட்சி தலைவர், ஊராட்சி செயலர், இதெல்லாம் இருக்குது. செயலர்லாம் அரசு. நாம் தமிழர் கட்சி நிர்வாகி கூட வந்துட்டு ஒரு தாசில்தார் இருந்தார்ன்ற படத்தை வச்சு உடனே அவர் மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அப்படின்னா இங்க எடுத்திருக்கணுமா இல்லையா? அதான் சொல்றேன் சார். எதுக்காகன்னா, ஒரு ஆட்சியர் வந்து எப்படி வந்து உதயநிதிக்கு பிறந்தநாள் வாழ்த்து, நீங்க அப்படி உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லணும்னா தனிப்பட்ட முறையில போய் சொல்லிட்டு வாங்க. அதுவே கூட வந்து ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கும் பொழுது அந்த மாதிரி எந்த அரசியல்வாதிக்கும் போய் வந்து அந்த மாதிரி வந்து போய் நிக்கிறது வந்து ஒரு தவறான யூகங்களுக்கு வழிவகுக்கும். அவங்க வந்து யதார்த்தமாகவே ஒரு பிறந்தநாள் வாழ்த்து சொன்னா கூட அது ஒரு தவறான யூகங்களுக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு முடிவெடுக்கும் போது இதுதான் அந்த சார்பாக எடுத்துட்டாங்கன்னு வரும். அந்த போஸ்டர் வந்து அந்த வீடியோவை நானும் பார்த்தேன். ஆட்சியர் மட்டும் இல்லாமல் வட்டார அலுவலர், மற்ற அரசு அதிகாரிகள் இவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்கள கேட்காம ஒரு கால் அவங்க யாராவது ஆர்வ கோளாறுல ஒட்டியிருந்தாங்கன்னா உடனடியாக அவர்கள் ஒரு பொது அறிக்கை கொடுத்திருக்க வேண்டும், இது தவறு என்று. அப்படி ஒட்டியவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். இது ரெண்டும் நடக்கலை அப்படின்னு சொன்னா அவர்களுடைய அனுமதி அல்லது இசைவுடன் தான் இது நடந்திருக்கிறது. இது மிக மிக தவறான முன் உதாரணம். இது வந்து அவங்க பேர்ல வந்து சீஃப் செக்ரட்டரி வந்து அவர் நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இது வந்து இவங்களுக்கான இல்ல, எல்லா IAS IPS அதிகாரிகளுக்கும் இது ஒரு பாடமாக இருக்கும். இது ஒரு பாடமாக இருக்கும். நாங்க எடுத்துருவோம்னு நினைக்கிறீங்களா? ஒட்ட சொன்னதே யாருன்னு தெரியல. சரி, மைக்கேல் ராஜ் தாமரம், பெங்களூரில் தமிழர்கள் பிரிட்டிஷாருக்கு அடிமைகளாக இருந்ததாகவும் கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி வந்து அருண் பேசியதாக பெரிய சர்ச்சையாகி இருந்தது. அடிமையாக இருந்தாங்க. இன்னைக்கு குறிப்பிட்ட ஒரு பகுதியில் மட்டும் அவங்க வந்து பெரிய செல்வாக்காக இருக்கிறாங்க, குறிப்பிட்ட ஏரியாவில், அதெல்லாம் ஏற்க முடியாதுன்ற மாதிரிலாம் பேசுனது ஒரு சர்ச்சையாகி இருக்கிறது. இதுதானே திராவிட மாடல்னு பீத்திக்கினீங்க, நல்லா அப்படியே பீற்றிக் கொண்டீர்கள், என்ன பெருமைப்பட்டு கொண்டீர்கள். என்ன மாடல்? திராவிட மாடல்னு. அங்க வந்து ஒரு யாரு பேசியிருக்கிறது, யாரு? அரசியல்வாதி இல்ல, நீதிபதி. ஒரு சிட்டிங், இப்போ தற்போது உயர் நீதிமன்ற நீதிபதியாக உள்ள மதிப்பிற்குரிய அவர் பெயர் வந்து அருண். அவர் என்ன பேசுறாரு பொதுவெளியில, பிரிட்டிஷார்கள் காலத்தில் வந்து இங்கே வாழ்ந்த தமிழர்கள், கர்நாடக பகுதியில் வாழ்ந்த தமிழர்கள் தான் அவர்களுக்கு அடிமையாக இருந்தார்களாம். கன்னடம் பேசுபவர்கள் யாருமே அடிமையா இல்லையா? உண்மையில பார்க்க போனீங்கன்னா பிரிட்டிஷாரை எதிர்த்து
முதல் போர் தொடங்கினதுல இருந்து இறுதி வரைக்கும் அதே பெங்களூர் பகுதியில கடுமையா எதிர்த்தது தமிழர்கள் வரலாற்று வரலாற்றை எடுத்து பார்த்து. ஆனா ஒண்ணும் உடனே அங்க உள்ள தமிழ்ச்சங்கத்தில் உள்ளவங்க இதுக்கு பதிலடி கடுமையான கண்டனம் சொல்லி உதாரணங்களை கொடுத்து யாரெல்லாம் வந்து பிரிட்டிஷாரை எதிர்த்து போராடினார்கள் தமிழர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை விட அவர் வந்து அதிர்ச்சியான இன்னொரு இதை சொல்றாரு. பெங்களூரு நகரத்தில் அந்த குறிப்பிட்ட மொழி பேசுபவர்கள் வந்து அவர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது குறிப்பிட்ட இடத்துல, குறிப்பிட்ட பகுதிகளில். அவர் சொல்றது என்னன்னா, பெங்களூர்ல வந்து சராசரியாக 30% தமிழர்கள் வாழும் பகுதி. அது ஒரு இந்த அல்சூர் அந்த மாதிரி அந்த பக்கம் பிரிச்சு எடுத்துக்கிட்டீங்க. அல்சூர் அந்த மாதிரி சில அதை ஒட்டி உள்ள பகுதிகளில் தமிழர்கள் அதிகமா இருக்காங்க. பிரிக்கும் போது நீங்க சொல்ற மாதிரி அந்த பக்கம் தமிழர்கள் ஏற்கனவே இருந்திருக்கு. அப்படி பார்க்க போனா தேவிகுளம் பீர்மேடு போனீங்கன்னா கேரளாவில் தமிழர்கள் தான் இருக்காங்க. அதே போலதான் இங்கேயும் நடந்தது. இது எல்லா இடத்துலயும் அந்த மாதிரி வந்து இந்த பார்டர்ல இருக்கும்பொழுது அந்த இது நீங்க இந்த பக்கம் திருப்பதி போற வழியில இந்த கனகமா சத்திரம் அந்த பக்கம் தாண்டி போங்க, எல்லாரும் பொதுவாக தெலுங்கு தான் பேசுவார்கள், ஆனால் தமிழும் பேசுவார்கள். நம்ம வந்து தவறா சொல்லலை, ஏன்னா அந்த பார்டர்ல இருக்கிறதுனால அது எப்பவுமே நீங்க கன்னியாகுமரி நாகர்கோவில் போங்க மலையாளம் பேசுவாங்க. இதெல்லாம் நம்ம யாரையும் வந்து குறை சொல்லியோ பிரித்து பேசவோ இல்லை. இவர் ஏன் வந்து ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி வந்து அவர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனா, இப்போ நம்ம வந்து இங்க தமிழ்நாட்டில் வந்து வடக்கனுங்க வந்துட்டாங்க. கர்நாடகால தமிழ்னியே வந்து ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி வந்து ஆதிக்கம் அதிகமா இருக்கு. அப்ப அந்த ஆதிக்கத்தை அடக்க வேண்டும் என்கிறார். அதை அதை அனுமதிக்க கூடாது என்று ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி மக்களை தூண்டி விடுகிறார். ஒரு மொழி ரீதியான இன ரீதியான ஒரு பிணக்கை உண்டாக்குகிறார். பிரிட்டிஷார்களுக்கு அடிமையா இருந்தானா தமிழ்நாட்டில் இல்லையா? உங்களுக்கு கன்னடம் பேசுபவர்களிலும் வந்து பிரிட்டிஷார்களை எதிர்த்தவர்கள் கட்டாயம் இருந்திருப்பார்கள். சுதந்திர போராட்ட தியாகிகள் தலைவர்கள் இருந்திருப்பார்கள். எங்க கிட்ட வஉசி இல்லையா, சுப்பிரமணிய சிவா இல்லையா, இன்னும் எத்தனை பேர் வந்து திருப்பூர் குமரன் இல்லையா, எத்தனையோ பேர் இருக்காங்க. அதாவது தமிழர்களில் வந்து வேலு நாச்சியார், முத்துராமலிங்க தேவர், அதுக்கு முன்னாலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட வந்து குயிலி, இப்படி வந்து பிரிட்டிஷாருக்கு எதிராக போராடுங்க, சுந்தரலிங்கனார், இப்படி வந்து நான் யார் பேரையும் விட்டு போனதா வருத்தப்பட வேண்டாம், எத்தனையோ போராடி இருக்காங்க. அப்ப அவர் எப்படி சொல்ல முடியும் தமிழர்கள் வந்து இந்த கர்நாடகாவில் வந்து பிரிட்டிஷாருக்கெல்லாம் அடிமையா இருந்தாங்களா? சரி, எல்லாம் கரெக்ட். இங்க தமிழ்நாட்டினுடைய ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய மக்கள் அதைத்தான் சொல்றேன். என்ன திருவாய் இப்போ நீங்க வந்து இங்க வந்து ஆனா ஆர்எஸ் பாரதி, டி.கே. சிலங்கோன்னு சொல்லுவீங்க, இல்லைன்னா சேகரபாபு விட்டு தானே ஏதாவது ஒரு பதில் சொல்லுவீங்க. இது ஒரு கண்டனம் தெரிவிக்கலாமா? கர்நாடகாவில் இந்த மாதிரி ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி பேசி இருக்கிறார். இது மிக கடுமையாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இது தமிழர்களை அவமானப்படுத்தும் செயல். தமிழர்களுடைய வீரச் செயல்கள் வரலாற்றில் தமிழக அரசு வந்து ஏதோ ஒரு அமைச்சர் மூலமாவது முதலமைச்சர் பேசலாம். ஏங்க சின்னவர் பேசக்கூடாதா? அதுதான் அவர் பார்க்கறதுக்கு வீரமான துடிப்பா இருக்காரு, அவரு தெம்பா இருக்காரு, துடிப்பா இருக்காரு, அவர் பேசலாமே. ஏன் பேசக்கூடாது? ஏன் வடக்கணுங்களை நீங்க சொல்லிட்டீங்களே, இங்க பக்கத்துல இருக்கிற கர்நாடகாக்காரன் நம்மளை வந்து உள்ள விட மாட்டேன்ற காங்கிரஸ் இல்ல எது காங்கிரஸ் கூட்டணி. உங்களுக்கு ஏங்க காவிரியில தண்ணி கேட்டாலும் தரமாட்டான், உங்களை கண்ணாமுன்னான்னு இந்த மாதிரிலாம் திட்டுவாங்க. இப்படி ஒரு மானங்கெட்டு போய் ஒரு திராவிடம் வந்து நீங்க மெயின்டைன் பண்ணணுமா? எதுக்காக அப்படிங்கிறதா நம்ம கேள்வி. அதாவது தமிழ்நாட்டுல வந்து என்னன்னா இனமானம், தமிழர்கள் இனமானம்னு வாங்க, எந்த மானமும் இருக்க மாதிரி தெரியல. இருந்திருந்தா எவ்வளவு நேரம் அமைச்சர்கள் ஒருத்தரோ திமுக அரசு சார்பாக, தமிழக அரசு சார்பாக ஒரு யாரோ ஒரு கட்சி நிர்வாகியாவது குறைந்தபட்சம் இந்த வார்த்தை பெங்களூருக்கு வந்து சொல்லியிருக்கணும். கடும் கட்டணத்தை இது உண்மையிலேயே என்ன சொன்னா, நான் வந்து திமுகவை மட்டும் நான் குறை கூறவில்லை, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளுமே ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போட்டு ஒரு கூட்டமைப்போ ஏற்படுத்தி கர்நாடக முதல்வருக்கும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கும் இந்த மாதிரி உயர் நீதிமன்ற நீதிபதி பேசினார்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிமன்ற கிட்ட தானே புகார் கொடுக்கணும். இதை ஒரு புகார் கொடுத்திருக்க வேண்டும். இது அனைத்து கட்சியும் செய்திருக்க வேண்டும். திமுக, அதிமுக, தமிழ்நாடு பாஜக, சீமானுடைய நாம் தமிழர் கட்சி இல்ல. நான் சொல்றது என்னன்னா, கண்டனத்தோடு விட்டுறக்கூடாதுங்க. இதை வந்து புகாரை கொடுத்து யாருக்கிட்ட கொடுத்துருக்கணும்? டெல்லி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கிட்ட கொடுத்து நடவடிக்கை எடுக்க சொல்லி இருக்கணும். அவரை வந்து ஒரு இடைநீக்கமோ இல்லை வந்து குறைந்தபட்சம் அவருக்கு ஒரு எச்சரிக்கையாவது கொடுத்துருக்கணும். ஏன்னா அப்பதானே மற்றவங்க அந்த மாதிரி பேசாம இருப்பாங்க. இதுல அனைத்து கட்சிகள் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒன்னா சேருங்க. நீங்க அரசியல் உங்களுக்குள்ள கருத்தியல்ல வித்தியாசம் இருங்க, வேணுங்கும் போது கை கோத்துப்பீங்க, வேணுங்கும் போது சண்டை போட்டுப்பீங்க, அதெல்லாம் விட்டுருவோம். நம்ம
தமிழர்களுடைய இனமானம்னு வரும்போது ஒன்னா சேர வேண்டாமா? அந்த ஒற்றுமை எங்க போச்சு? அங்க வந்து காவிரி தண்ணியை தமிழ்நாட்டுல விடக்கூடாதுன்ன போது அங்க உள்ள காங்கிரஸ், அங்க உள்ள பிஜேபி, அங்க உள்ள ஒன்னா சேர்றாங்கல்ல. உங்களுக்கு அந்த ஒத்துமை இல்லை, அந்த அந்த ஒற்றுமை உணர்வு வந்து உங்களுக்கு இல்லாமல் போனது என்பது தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொன்னது போக தலை எப்ப சொன்ன அந்த மாதிரி நாங்க திராவிட மாடல் இல்ல சொல்லிட்டு இருக்கோம். இல்லைங்க, தமிழன் என்று சொன்னாதான் தலை நிமிர்ந்து நிக்க முடியும். தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு வந்து சும்மா வாயில தான் சொல்லுவோமே தவிர ஒருத்தன் நீங்க தலை நிமிர்ற மாதிரி ஒன்னும் தமிழனுக்கும் செய்யல. தமிழ்ன மத்தவன் வந்து கேவலமா பேசும்போது நீங்க ஒண்ணுமே செய்யல. இதுதான் வருத்தக்கூடிய விஷயம். உள்நாடோ வெளிநாடோ எங்கிருந்தாலும் உங்களில் சில பேருக்கும் பல வழக்குகள் இருக்கலாம், கூட சிக்கல் இருக்கலாம், யாரிடம் கேட்பது, எப்படி செய்வது என்ற குழப்பம் இருக்கலாம். உங்களுக்காகவே இந்த நிகழ்ச்சி. சட்டம் என்ன சொல்கிறது? சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் முனைவர் ஜி தியாகராஜன் அவர்கள் பதில் அளிக்கிறார். பிரபல ஊடகங்களில் நிகழ்ச்சியை நடத்தியவர். உங்கள் கேள்விகளை அனுப்புங்கள். பதில் வாரந்தோறும் பேசுவோம். உங்கள் ராவணா வலையொலியில். ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. கனகசுப்பு பட்டுக்கோட்டை, சரிங்க, நியூயார்க்கில் வந்து ஒரு வாழைப்பழத்தை சோட்டில் ஒட்டி வச்சுட்டு சுமார் 50 கோடி ரூபாய்க்கு ஏலம் விட்டு இருக்கிறார்கள். என்ன அப்படின்னு கேட்குறாரு ஆச்சரியமா. இல்லை, அவர் வந்து ஒரு வாழைப்பழத்தை வந்து ஒரு செவுத்தில் ஓட்டிட்டு இது ஒரு கலையாம், அது வந்து 50 கோடி ரூபாய்க்கு விற்று அது 52 கோடி ரூபா, கிட்டத்தட்ட $6.2 மில்லியன் நம்ம சொல்கிறாங்க. அது கிட்டத்தட்ட 50-55 கோடி ரூபாய்க்கு அது வந்து ஏலம் போயிருக்கு. ஏலம் போயிருக்கிறவன் வந்து 50 கோடி ரூபா கொடுத்து ஒரு வாழைப்பழம் வாங்க. அந்த வாழைப்பழம் வந்து 4 நாள் ஆச்சுன்னா அது அழுகி போயிடும். சரி, அது சும்மா இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு இது 2 செலோட்டேப் போட்டு ஒட்டி, இது ஆர்ட், கலை. அந்த கலையை வந்து அவர் வந்து அதை விற்றுட்டார். அது அதிகபட்சமாக அந்த அமௌண்ட்டுக்கு ஏலம் போயிருக்கு. அப்போ அவர்கிட்ட கேட்டபோது இது வந்து வாழைப்பழத்தினால வந்து விவசாயிகளுக்கு எவ்வளவு நன்மை வரும், அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஏலம் விட்டேன்னு சொல்லியிருக்காரு. அங்க உள்ள விவசாயிகள் சங்கத்திட்ட போய் கேட்டாங்க, இந்த மாதிரி வந்து புரியாம இருந்தாலும் பேசுறான், நீங்க எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் வாழைப்பழம் வந்து இப்போ வந்து கொண்டு போய் நாங்க வந்து வித்தா எங்களுக்கு வந்து இந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட், இந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் எல்லாம் பார்த்தா நஷ்டம் வருது. இது வந்து ஒரே ஒரு வாழைப்பழத்தை வந்து 50 கோடி ரூபாய்க்கு விற்றதுனால வந்து இதெல்லாம் சும்மா அந்த விளம்பரத்துக்காக பண்ற இது. இதை வாங்கினவன் பாருங்க, நம்ம ஆளுங்களை பார்த்து கத்துக்கிட்டாங்களோ. அதுதான் எனக்கு என்னன்னா, இங்கிருந்து திராவிடம் நியூயார்க் வரை பரவி இருக்கு பாருங்க. இப்போ நம்ம வந்து சாதாரணமா ஒரு 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 பென்சில் வாங்கணும்னா நீங்க வாங்கினீங்கன்னா ஒரு 10 ரூபாய்க்கு வாங்குவீங்க. அரசு டெண்டர் விட்டு வாங்கினா அதே பென்சில் 1000 ரூபாய் கொடுத்து வாங்குவாங்க. சரிங்களா? அரசு டெண்டர்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். அது மாதிரி இந்த வாழைப்பழம் வந்து விஷயம் வந்து இங்க தமிழ்நாட்டிலிருந்து திராவிடம் வந்து நியூயார்க் வரை பரவி இருக்கிறது. எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, இதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் வந்து இப்ப அடுத்தது என்ன சொல்லுவாங்கன்னா, அங்கேயாவது வந்து வாழைப்பழம் இது வந்து கலை அப்படின்னு சொல்லிட்டான். இதுல என்ன, நம்ம இங்க உள்ள சேர, பாண்டியர், பல்லவர், விஜயநகர் இவங்கெல்லாம் வந்து கோயில் கட்டி எவ்வளவு நுணுக்கமான கோயில்கள் விஞ்ஞானபூர்வமாக கட்டியிருக்காங்க. அந்த கலையெல்லாம் விட்டுட்டு வாழைப்பழத்துல செவுத்துல ஓட்டி அவன் கலைன்றான். ஆனா இங்க உள்ள கலையை வந்து நம்ம வந்து என்ன வந்து கவனிக்கிறோம், அதை எப்படி வந்து உலகத்துக்கு வந்து விளம்பரம் பண்ணியிருக்கோமா, என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில்களை எல்லாம் வந்து கோயில் கொள்ளையர்களின் கூடாரமாக ஆகிவிடக் கூடாதே என்பதுதான் என்று யாரு வந்து வசனம் எழுதினாரோ, சரிங்களா, வசனம் மட்டும் பிரமாதமா எழுதினாரு. கோயில்கள் வந்து கொள்ளையரின் கூடாரமாக ஆகிவிடக் கூடாதுன்னு. அது அவர் சொன்னதை நம்ம அப்ப புரிஞ்சிக்கல. மற்ற கொள்ளையர்களின் கூடாரமாக ஆகிவிடக் கூடாது என்ற ஏதோ ஒரு அர்த்தத்தை சொல்லியிருக்காங்க. அப்படி ஏதாவது ஒரு அர்த்தத்தை சொல்லியிருப்பாரா இல்லையா நமக்கு தெரியல, அவர் எந்த அர்த்தத்துல சொன்னாருன்னு. அப்படி இருக்கும்பொழுது இங்க எவ்வளவு கலை இருக்கு, இங்க எவ்வளவு வந்து நமக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு. ஒரு வாழைப்பழத்துக்கே 52 கோடி கொடுத்தா இதெல்லாம் எவ்வளவு நம்ம மேம்படுத்தி இதை கொண்டு போகலாம். கலையெல்லாம் இருக்குது. சர்க்கரை எங்க, எறும்பு, சாக்கு பையங்க, கரையான், அரிசி 1900 கோடி எங்க சிந்தி போச்சு. இப்படி இது எவ்வளவு நுணுக்கமான கலைகள் இங்க இருக்குது. அதனால வந்து எனக்கு என்ன கவலைன்னா, இப்ப இது பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா,
இந்த தலைவர் அண்ணாதுரை அவர்கள் உபயோகித்த மூக்குப்பட்டி டப்பா அப்படின்னு சொல்லி ஏலம் விட ஆரம்பிச்சு டக்குன்னு வந்து இந்த கருப்பு பணத்தை வெள்ளையாக்குறதுக்காக வந்து இவங்க ஆட்டில் ஒரு ஆளை போட்டு 50 கோடி ரூபாய்க்கு வாங்குறேன். அப்புறம் வந்து காமராஜர் பயன்படுத்திய பென்சில் அப்படின்னு சொல்லி அந்த பென்சிலை ஒரு 10 லட்சம், அது காமராஜர் காலத்தில் அந்த பென்சில், அதுக்கப்புறம் அவர் இறந்து போய் 25 வருஷம் கழிச்சு தான் அந்த பென்சிலே வந்து தயாரிச்சிருப்பாங்க. அவரு நான் இப்போ 2-3 பேர் சொல்றது வந்து உதாரணங்களாக அரசியல்வாதிகள் இல்லை விஐபிகள். இப்படி வந்து அடுத்தது வந்து கருப்பை வெள்ளையாக்குவதற்கு இந்த வாழைப்பழ மாடல் வந்து இங்க வந்துட போகுது, கவுண்டமணி செந்தில் மாதிரி வந்துட போகுதுன்னு நினைக்கிறேன். சரி, சோமசுந்தரம் நாகர்கோயிலுங்க ஐயா. அதானி குழுமத்துடன் கேரளா விழிஞ்சம் துறைமுக ஒப்பந்தம் மார்க்சிஸ்ட் அரசு கால நீட்டிப்பு செய்துள்ளது. அதானி நல்லவரா கெட்டவரா? நாயகன்ல கடைசியில வந்து கமலஹாசன் கேட்குற மாதிரி கேட்குறாரு, அதானி நல்லவரா கெட்டவரான்னு. சரி, நமக்கு தெரியாதுங்க. அதானி நல்லவராகவும் இருக்கலாம், கெட்டவராகவும் இருக்கலாம். சில இடங்களில் நல்லவராகவும் சில இடங்களில் கெட்டவராக இருக்கலாம். வியாபாரத்தில் இருக்கிறவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம், நமக்கு தெரியாது. அவங்க இருப்பாங்க முதலாளிகள். ஆமா, இது தொழிலாளர்களுக்கான கட்சி, புரட்சின்னு சொன்ன மார்க்சிஸ்ட் கட்சி இல்லைங்க. இதுல வந்து நீங்க கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த விழிஞம் துறைமுகம் அது ஒரு செயற்கை துறைமுகம் உருவாக்குறாங்க. இதை வந்து பல வருடங்களுக்கு முன்னால இது இவங்க வந்து சிபிஎம் மார்க்சிஸ்ட் அரசு வந்து அதானிக்கு கொடுத்துருச்சு. ஆனா இதே வந்து பாராளுமன்றத்தில் பேசும்போது இதே மார்க்சிஸ்ட் கட்சி வந்து மோடி அதானியின் வந்து அதானிக்காக வேலை செய்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க தமிழ்நாட்டில் இன்னி வரைக்கும் வந்து முதல்வர் வந்து அதானியை சந்தித்தார் 15 நிமிடம், மாப்பிள்ளை சபரீசனை 3/4 மணி நேரம் சந்தித்தார். நம்ம பேசணும் எதுக்காக வந்து சந்திச்சாங்கன்னு இது வரைக்கும் ஏதாவது ஒரு அறிவிப்பு அப்போவோ இல்லை இப்போவோ சர்ச்சையான பிறகோ வந்துதா? வரல. ஆனா அதானி வந்து அதானிக்காக மோடி வேலை செய்கிறார், அதானிக்காக வேலை செய்கிறார். அதானி மோடிக்காக வேலை செய்யற அதானி தான் பேசும்போது எங்களுக்காக வேலை செய்யற அதானி நாங்க பேசவே மாட்டோம். ரெண்டு அதானி இருக்கு. இருங்க அந்த 2 அதானி. அதான் சொன்னேன், ஒரு நல்ல அதானி ஒரு கெட்ட அதானி. நல்லவரா கெட்டவரான்னு கேட்டார்ல. சரி, நல்லவர் யாருன்னா கேரளாலையும் தமிழ்நாட்டில், கேரளால விழிஞ்சத்துல போட்டார் பாருங்க, அவர் நல்லவர். அப்புறம் தமிழ்நாட்டுல வந்து எதுக்காகவோ போய் மாப்பிள்ளைய போய் பார்த்தாங்க, எல்லாம் ரகசியமா போன ஜூலை 23 அப்புறம் மறுபடியும் 1 வாரம் பொறுத்து ஒரு பையன் கிரண் அதானி வந்து மறுபடியும் சந்திச்சாரு. அப்புறம் இப்ப கூட போன வாரம் கூட 27ஆம் தேதி அன்னைக்கு சின்னவருடைய பிறந்த நாளைக்கு வந்து கிரண் அதானி வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. நல்லவங்க அவங்க. ஆனால் பாஜக ஆளும் மாநிலம் இல்ல மத்திய அரசுடன் அவர்கள் வந்து ஏதாவது வந்து டைரக்டா வந்து டீல் போட்டிருந்தாங்கன்னா அப்ப அவர் கெட்டவர். சரி, இதுக்கப்புறம் இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயத்துக்கு வர்றேன். இந்த விழிஞத்துல வந்து மார்க்சிஸ்ட்ல போட்டாங்கல்ல, அந்த இதான் கால நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க. அது ஏன் வந்து கால நீட்டிப்பு பண்ண வேண்டி வந்துச்சுன்னால் நடுவில் வந்து இந்த மீனவர்கள் வந்து அதை எதிர்த்தாங்க. அந்த செயற்கை துறைமுகம் வருது, அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்னு சொல்லி அது வந்து மீனவர்களை வந்து கிறிஸ்தவ சில தேவாலயங்கள் தான் வந்து தூண்டிவிட்டதாக மார்க்சிஸ்ட் அரசு வந்து அதிகாரபூர்வமான செய்தி சொல்லிச்சு. அது உண்மையா இல்லையா, நமக்கு அரசியலாக கூட இருக்கலாம், தெரியாது. மீனவர்கள் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டார்கள்னால அதற்கு ஒரு மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும், எந்த அரசா இருந்தாலும். இது ஒரு பக்கம். அதுல முக்கியமான சப்கான்ட்ராக்ட் யார் எடுத்தா தெரியுமா? யாரு? நம்ம பேசியிருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இல்லை. சபையில் நடுநிலையாக இருப்பார் தமிழ்நாட்டில். சபையில நடுநிலையாக இருப்பதாக சொல்லப்படும் நாயகர் அவருடைய மகன் பேர்ல தான். அப்ப நல்லா தானே தாங்க. இப்ப புரியுதுங்களா? இப்ப அதானி நல்லவர், நல்ல அதானி அவரு உண்மையிலே. இப்ப அந்த விழிஞத்துல வந்து கான்ட்ராக்ட் அதானிக்கு. ஆனா அந்த வந்து ட்ரெட்ஜிங்னு சொல்லுவாங்க. ட்ரெட்ஜிங்னா அந்த மணல்களை அங்க ஆழப்படுத்துறது, இதெல்லாம் வந்து செய்யறதெல்லாம் வந்து அது வந்து அவங்க வந்து அது வந்து இவங்க நம்ம இவருக்கு கொடுத்துருக்காங்க, தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா அப்ப நல்லவர் தானே. இப்ப அத கால நீட்டிப்பு பண்ணணுமா இல்லையா, நியாயமா இல்லையா? கட்டாயம் பண்ணி ஆகணும். எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, தேசிய குற்றம். அது எவ்வளவு கோடி. இங்க மோடி கூட இருக்கிற அதானி தாங்க கெட்டவர், நமக்கு தெரிய மாட்டிருக்குது. அதான் சொல்றேன். இந்த மாதிரி இங்கெல்லாம் இந்த மாதிரி செய்யற இந்த அதானி வந்து நல்ல அதானி, இவர் நல்ல அதானி. சோ அதானி வந்து
மாநிலத்துக்கு மாநிலம் வந்து அவர் மாறுபடி 2 வேஷம் போடுறாரு. அவர் 2 வேஷம் வேற. இங்க ஒரு நல்ல அதானி, அதாவது அந்த அந்நியன் மாதிரி. இங்க அம்பியா இருக்கிறாரு, இங்க அம்பியா இருக்கிறாரு, அங்க அந்நியனா இருக்கு, அங்க அந்நியனா போயிட்டார். அங்க இருக்கும்போது இவங்க கண்ணுக்கு அந்நியனா தெரியுது, இங்க வந்துட்டோன்னா அம்பியா தெரிஞ்சிடுறாங்க. அப்படி எடுத்துக்கலாம். ஆமா, இல்ல இந்த அம்பியை அந்நியன் ஆக்கிறார்களா, அந்நியனை அம்பியாக ஏற்றுக்கொள்கிறார்களா? ஆக மொத்தம் அம்பியினால் நமக்கு அதான் ஒண்ணு இல்லைங்க, அவரால் நமக்கு புரோஜனம் இருந்தா அம்பி, இல்லன்னா இல்ல இப்ப நமக்கு புரோஜனம் இல்ல, யாருக்கோ புரோஜனம் பண்றாங்கன்னா அப்ப அந்நியன். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இதுதான் நல்லபடியா முடிஞ்சிருக்கு இந்த 2வது பகுதி. அடுத்து நம்ம 3வது பகுதியில் சந்திப்போம் ஐயா. வணக்கம். ராவணா பார்வையாளர்கள் இந்த நிகழ்ச்சியை வந்து பார்க்குறவங்க மற்றவங்களுக்கும் கடத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க புதுசாக வந்து இணைஞ்சிருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். பாமர மக்கள் தொடங்கி திரைத்துறை, அரசியல் துறை பிரபலங்களுக்கு எல்லாம் சிகிச்சை அளித்த புகழ்பெற்ற பிரபலமான அக்குப்பஞ்ச மருத்துவ நிபுணர் டாக்டர் எம்.என். சங்கர் அவர்களோடு நீங்கள் உங்கள் நோய்க்கான தீர்வுகள் என்ன, மருந்தில்லா மருத்துவம் சொல்லும் மகத்தான விதிமுறைகள் என்ன, உங்கள் நோய்க்கான கேள்விகளை அனுப்புங்கள். மருத்துவர் எம்.என். சங்கர் பதில் அளிக்கிறார் உங்கள் ராவணா வலையொலியில்.